2004ஆம் ஆண்டு வெளியான செல்லமே படத்தின் மூலம் விஷால் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி என பல படங்களில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து அவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு விஷால் இயக்குனர் அர்ஜுனனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி எனும் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்தார். மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் நடிகர் விஷால் பணியாற்றியுள்ளார். விஷாலின் திரைப்படங்களை தாண்டி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக அவரது திருமணம் குறித்து அவ்வப்போது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பல்வேறு வதந்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விரைவில் திருமணம் குறித்து அறிவிப்பு வெளிவரும் என விஷால் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நடிகர் விஷால் மற்றும் நடிகை சாய் தன்ஷிகா இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெறவிருப்பதாக வெளிப்படையாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தன்னுடைய திருமணம் குறித்து சமீபத்தில் பேசிய விஷால், நான் முன்னதாக கூறியது போல நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட்ட பிறகுதான் எனது திருமணம் நடைபெறும். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டடம் திறக்கப்பட உள்ளது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் எனது திருமணம் நடைபெறும். நான் எனது வாழ்க்கை துணையை கண்டுபிடித்து விட்டேன். இது காதல் திருமணம். விரைவில் இது குறித்து விரிவான தகவல் வெளியாகும் என கூறியிருந்தார். நடிகை சாய் தன்ஷிகா பேராண்மை, பரதேசி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர். கபாலி படத்திலும் ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருப்பார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் தன்ஷிகா நடித்துள்ளார். விஷாலும் சாய் தன்ஷிகாவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்ததாகவும், முதலில் நட்பாக பேசிய இவர்களிடையே காதல் மலர்ந்ததாகவும், விரைவில் இவர்கள் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது. சாய் தன்ஷிகா நடித்துள்ள யோகிடா திரைப்பட விழாவில் சென்னையில் நடைபெற்ற இந்த விழாவில் இருவருக்கும் இடையேயான திருமணம் தகவலை உறுதி செய்துள்ளனர். விழாவில் பேசிய நடிகை சாய் தன்ஷிகா, நாங்கள் காதலிக்கிறோம். 15 வருடமான நட்பில் இருந்தோம். அதன் பின் பேச தொடங்கிய போது இது திருமணத்தில்தான் முடியும் என இருவருக்கும் தோன்றியது. அதனால் முடிவெடுத்து விட்டோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. அன்றுதான் விஷாலின் பிறந்தநாள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து எங்கள் திருமணம் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து விஷால் பேசும்போது, என்னை விட தன்ஷிகாவுடன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நபர் என் அப்பா தான். தன்ஷிகா ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். கண்டிப்பாக நாங்கள் வடிவேலு சரளா அம்மா மாதிரி ஒரு ஜோடியாக இருக்க மாட்டோம். யோகிடா சண்டை காட்சிகள் பார்க்கும்போதும் நான் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டேன். கிக் என் தலைவரை வருகிறது. பாண்டியன் மாஸ்டரிடம் சென்று அதை பிளாக் செய்வது எப்படி என கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு சண்டை வரக்கூடாது. எங்கள் இருவருக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். விஜய் சாந்திக்கு பிறகு தன்ஷிகா தான் சிறப்பாக சண்டை காட்சிகளில் நடித்திருந்தார். நான் ஆக்ஷன் ஹீரோ என சும்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு செக்யூரிட்டியே தேவையில்லை. நாங்கள் 2 பேரும் தான் செக்யூரிட்டி. தன்ஷிகாவை வாழ்நாள் முழுக்க இதே போல சிரித்த முகத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் என்று பேசியுள்ளார்.